ஹாய் ஹால் ஹாப்பி வீக்கெண்ட். நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மட்டன் பிரியாணினால நம்ம ஆயில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், 1 டீஸ்பூன் ஆஃப் கீ சூடானதும் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது கூடவே கட் பண்ண வெங்காயம் ஒரு 30% வதங்கினதும் நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காய பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஆனியன் சாட்டே பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட், நம்ம கிரைண்ட் பண்ண கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், சால்ட் நல்லா வதக்கிட்டு அது கூடவே மட்டன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் ஸ்டாக்கை மெஷர் பண்ணிக்கோங்க. மட்டன் ஸ்டாக்கோட 1 கிளாஸ் சீரக சம்பாக்கு 1.25 அளவு தண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி.